அறந்தாங்கி அருகே மண் சாலை அடித்துச் செல்லப்பட்டு அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை கரையில் சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கனமழை பெய்தது. 10க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பிய நிலையில் வடவாத்தி வடக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய மண் சாலையில் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சாகுபடி செய்யப்பட உள்ள நெல்லை கரைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மண் சாலை உடைப்பு காரணமாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நெற்பயிர்களை கரை சேர்க்க உடனடியாக இப்பகுதியில் பாலம் அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 150 ஏக்கருக்கு மேலே விவசாயம், 50 குடி இருக்குது. எங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான வசதி இல்லை. கம்மா 7 ஊர் கம்மா தண்ணி பூரா இதில் வடாவத்தி கம்மாயில் தான் விழுந்து போயிட்டுருக்கு. எங்களுக்கு போய் இந்த விவசாயம் போய் பார்க்குறதுக்கு வழி இல்லை. நான் கருது ஒரு 5 நாள், இன்னும் 20 நாளில் கருது இருக்க வேண்டியது இருக்குது. வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கருதை போய் பார்க்க முடியல, என்ன நிலைமைன்னு தெரியல. ஆடு மாடு ஓட்டுறதுக்கு ரொம்ப வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்குங்க. எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு ஒன்றுமே தெரியலை. எங்களுக்கு இதை ஒரு பாலம், கண்ணு பாலம் அமைச்சு கொடுக்குமாறு மாவட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். பிரட்டாதியிலேருந்து மார்கழி வரையும் தண்ணி போய்கிட்டே இருக்குது. தாங்க முடியாத பட்சம் கம்மா 7 கம்மா 8 கம்மா தண்ணி இதில் தான் போகுது. வடாத்தி சரிக்கை தாங்காமல் என்ன ஒரே கம்மாயாக ஆடு மாடு ஓட்ட முடியலை, மக்கள் போக முடியலை, விவசாயத்தை போய் வரப்பு ஆக்கி அடைக்க முடியலை. இடுப்பளவு தண்ணி போகுது. ஆடு மாடு எல்லாம் ஒரு மாதமாக கட்டி கிடக்கு. நீங்கள் அதிகாரிகள் எங்களுக்கு இதை ஒரு வட்டம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்களாம். இது வரையும் இன்னும் தாக்க தெரியலை.